பனாமாவுல யூதர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இஸ்ரேலியர்களும் இருக்கிறார்கள், அரபிகளும் இருக்கிறார்கள். இரண்டு சமூகமும் சரிக்கு சமனான மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக பனாமா தலைநகரத்தில் யூதர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற அதே நேரம் பனாமா தலைநகரத்துக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்கக்கூடிய வளர்ந்த மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோலன்ல இதற்கு நிகராக இஸ்லாமியர்களுடைய அரபியர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்கிறது அல் ஜசீரா. அதை தாண்டி பனாமாவின் அரசியல் ரீதியிலான செல்வாக்க யூதர்கள் செலுத்துகிறார்கள் என்றும் இதே நேரத்தில் பனாமாவினுடைய பொருளாதாரத்தில் பிசினஸ்ல செல்வாக்கை அரபிகள் செலுத்துகிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வு. இதில் நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, எது நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துவதா அல்லது அரசியல் ரீதியிலான ஆதிக்கமா பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியிலான ஆதிக்கம் தான். பொருளாதார ரீதியிலான ஆதிக்கத்தினால நீங்க எதுவும் பண்ண முடியாது. அரசியல் ரீதியிலான ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் பனாமா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு இல்லாமல் பாலஸ்தீனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்பதையும் இதனூடாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பனாமாவில் யூதர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, 1948 முதலாவது நக்பா நடைபெறுகிறது. பாலஸ்தீனத்தில் இருந்து அத்தனை அப்பாவிகளும் விரட்டப்படுகிற நிலைமையாக 1948 உருவாகியது. 7 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் நக்பா. இந்த ஃபர்ஸ்ட் நக்பா நேரத்தில் தான் மக்களை வெளியேற்றிட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டு அதுதான் யூதர்களுக்கான நாடு என்று அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கிற போது இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்த முதன்மை நாடுகளில் ஒன்றாக பனாமா மாறியது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. 2012 நவம்பர் மாதத்தில் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் அந்தஸ்து கொண்ட ஒரு நாடாக ஐநாவிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. நீங்க ஐநாவினுடைய உறுப்பு நாடுகள் பட்டியலில் நீங்க வரமாட்டீங்க, ஆனா பார்வையாளர் அந்தஸ்து உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட ஒரு கூடுதலான அந்தஸ்து பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கப்படுகிற போது இந்த தீர்மானத்தை 9 நாடுகள் எதிர்க்கின்றன. அதிலே பனாமாவும் ஒன்று. அப்படி என்றால் பனாமாவில் யூதர்களுடைய செல்வாக்கு எவ்வளவு உச்சமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நம்ம பனாமானும் போது பனாமா கால்வாய் மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த கால்வாயிலையும் உச்சகட்ட பவரையும் பிசினஸையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் தான். பொதுவா பிசினஸ்ல அரபிகள் அங்க இருக்கிறாங்க, மும்முரமாக இருக்கிறாங்கனால பனாமா கால்வாய் பிசினஸ்ல உச்சமாக இருக்கக்கூடியது யூதர்கள் தான் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதை தாண்டி